ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். புதன் பகவான் மீண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். விருச்சிக ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடக ராசியில் உச்ச நிலையில் அதிசாரம் பெற்ற குரு பகவான் மீண்டும் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி வித கிரகங்களுமல்ல ராசிநாதன் குரு பகவான் 21ஆம் தேதி வரை பூர்வ புராணத்திலே பயணம் செய்து கொண்டு ராசியை எடுப்பதாலும் தனக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ராசியை பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு இம்மாதம் 22ஆம் தேதி வரை தைரிய ஸ்தானத்தை அவர் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பலன்கள் உண்டு. பக்க பலமாக இருப்பார்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்வதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். உயிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி மீது வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே கூடுதலான வருவாயை காண முடியும். ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படும். நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். போர்களுக்கெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இம்மாதம் 21ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பார்வையிடுவதாலும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புகழால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையே என்று ஏக்கத்துடன் இருந்தவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இம்மாதம் நிறைந்திருக்கும். ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் கடன் பெற அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் தொகையில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தான அதிபதி இம்மாதம் 6ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்திலும் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் முதல் வாரத்தில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தேதிக்கு பிறகு கடைய ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. பங்காளி வரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். இம்மாதம் 6ஆம் தேதி வரை செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமாதிபதி ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வராது என்று என் தொகை உங்களுக்கு எதிர்பாராமல் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் இம்மாதம் 6ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்வதும், 6ஆம் தேதி வரை ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், அஷ்டமா இம்மாதம் 22ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வதே மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களுமில்லை. தொழில் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் தனங்குடும்ப ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்வதாலும் வேலை தேடுபவர்கள் எல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே படிப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகள் அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. கூடுதலான முன்னேற்றம் ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை இம்மாதம் 21ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதால் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. சனி பகவான் ஆட்சி வளம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கால்களிலே வலி ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செல்லும் போது செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லா இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.